அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் செவிலியர் கல்லூரியின் சார்பாக மக்களுக்காக இத்தினத்தை பற்றி எடுத்துரைத்துள்ளோம். இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26 அன்று இந்தியாவில் அரசியலமைப்பு தினம் மற்றும் தேசிய சட்ட தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு சபை இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது. அது ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. வர்த்தகமானி அறிவிப்பால் இந்திய அரசு நவம்பர் 26ஐ அரசியலமைப்பு தினமாக அறிவித்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 11ஆம் தேதி அக்டோபர் 2015ஆம் ஆண்டு அன்று மும்பையில் B.R. அம்பேத்கரின் சிலை நினைவு சின்னத்திற்கு அடிக்கல் நாட்டிய போது இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 2015ஆம் ஆண்டு வரைவு குழுவுக்கு தலைமை தாங்கிய அம்பேத்கரின் 125வது பிறந்த நாள் அரசியலமைப்பு சபை மற்றும் அரசியலமைப்பின் வரைவில் முக்கிய பங்கு வகித்தது. முன்னதாக இந்த நாள் சட்ட தினமாக கொண்டாடப்பட்டது. 26 நவம்பர் அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை பரப்புவதற்கும் அம்பேத்கரின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரப்புவதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மற்றும் அதன் பின்னணிகள். இந்திய அரசியலமைப்பின் வரைவு என்று அழைக்கப்படும் B.R. அம்பேத்கரின் 2015ஆம் ஆண்டு 125வது பிறந்த ஆண்டு என்பதால் அந்த ஆண்டை ஒரு பெரிய வழியில் கொண்டாட அரசாங்கம் 2015ஆம் ஆண்டு மே மாதம் முடிவு செய்தது. ஆண்டு முழுவதும் கொண்டாட்டங்களுக்காக இந்திய பிரதமர் தலைமையில் சிறப்பு குழு அறிவிக்கப்பட்டது. அம்பேத்கரின் எண்ணங்களையும் யோசனைகளையும் பரப்புவதற்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளால் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். அக்டோபரில் மும்பையில் உள்ள இந்து மில்ஸ் வளாகத்தில் ஒரு அம்பேத்கர் நினைவிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக 2015இல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுவதாக அறிவித்தார். நவம்பர் 2015இல் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான நாளாக கொண்டாட்டத்தை அறிவித்தது. மற்றும் இதன் கொண்டாட்டங்கள். அரசியலமைப்பு தினம் பொது விடுமுறை அல்ல. இந்திய அரசின் பல்வேறு துறைகள் முதல் அரசியலமைப்பு தினத்தை கொண்டாடின. கல்வி மற்றும் கல்வியறிவு திணைக்களத்தின்படி அரசியலமைப்பின் முன்னுரை அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து மாணவர்களாலும் வாசிக்கப்பட்டது. கூடுதலாக இந்திய அரசியலமைப்பு விஷயத்தில் ஆன்லைனில் மற்றும் ஆஃப்லைனில் வினாடி வினா மற்றும் கட்டுரை போட்டிகள் இருந்தன. ஒவ்வொரு பள்ளியிலும் அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் குறித்த விரிவுரை இருந்தது. கல்லூரிகளில் போலி நாடாளுமன்ற விவாதங்களை ஏற்பாடு செய்ய உயர்கல்வித்துறை பல்வேறு பல்கலைக்கழகங்களை கோரியது. மேலும் பல்கலைக்கழக மானிய ஆணையம் UGC லக்னோவில் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் அகில இந்திய வினாடி வினா போட்டியை ஏற்பாடு செய்தது. அங்கு அனைத்து மாநிலங்களின் வினாடி வினா வெற்றியாளர்கள் பங்கேற்றனர். அமைச்சகம் வெளிநாட்டு விவகாரங்கள் அனைத்து வெளிநாட்டு இந்திய பள்ளிகளையும் நவம்பர் 26ஐ அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுமாறு அறிவுறுத்தியதுடன் அரசியலமைப்பை அந்த நாட்டின் உள்ளூர் மொழியில் மொழிபெயர்க்கவும் பல்வேறு கல்வி கூடங்கள் நூலகங்கள் மற்றும் இந்தோலஜியின் பீடங்களுக்கு விநியோகிக்கவும் தூதரகங்களுக்கு உத்தரவிட்டார். இந்திய அரசியலமைப்பை அரபியில் மொழிபெயர்க்க முடிந்தது. விளையாட்டுத்துறை ரன் ஃபார் சமத்துவம் என்ற பெயரில் குறியீட்டு ஓட்டத்தை ஏற்பாடு செய்தது. அரசியலமைப்பிற்கும் அம்பேத்கருக்கும் அஞ்சலி செலுத்துவதற்காக 2015ஆம் ஆண்டு நவம்பர் 26 அன்று இந்திய நாடாளுமன்ற சிறப்பு அமர்வும் நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற மாளிகை வளாகமும் ஒளிரப்பட்டது. 70வது அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு 27 நவம்பர் மாதம் 2019 அன்று விசாகப்பட்டினம் கடற்கரை சாலையில் நடைபெற்ற ரன் ஃபார் அம்பேத்கர் பேரணியில் ஆந்திர பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்றனர். நன்றி.